சார் 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 விடுங்க சார் 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 இவன் பஸ் ஸ்டாண்ட்ல யூடிசி பண்ணியிருந்தான் சார். நான் பார்த்ததுனால வாடா ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். யாரு இவரா? அட ஆமா சார், வெக்கமானமே இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல பவுடர் எடுத்து அடிச்சுக்கிறான் சார். பாவம் சார் ஒரு பொண்ணு, அது பாட்டுக்கு தெய்வமே நின்னுட்டு இருந்து இந்த ஆள் கிட்ட போய் என்ன பேச்சு பேசலாம் தெரியுமா சார்? சார் 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 நம்பாதீங்க சார், இவர் பொய் சொல்றாரு சார். என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் சார். குட் மார்னிங் காயத்ரி. பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லலாம், இல்லைனா ஹவ் குட் திஸ் மார்னிங் திருப்பியாவது கேட்கலாம். ரெண்டுமே இஷ்டம் இல்லைனா சின்னதா சின்னதா ஒரு ஸ்மைல் அது போதும் காயத்ரி. காயத்ரி காயத்ரி, நான் நேத்து உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நீ இருக்கிறது இல்ல. உங்க அப்பாவும் அவர் பேண்ட் மட்டும்தான் கண்ணில் படுது. இது தற்செயலா நடக்குதா இல்ல என் விதி எனக்கு எதிராக செய்யற சதியான்னு தெரியல. என்னால உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல காயத்ரி. அட்லீஸ்ட் உங்க அப்பா உன்னை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த போட்டோவையாவது நான் டெய்லி பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஐ மீன் என் மேல புரியுது காயத்ரி. பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கும் பிடிக்கலதான். நீ ஓகே சொன்னீனா பார்க்கு பீச்னு எங்கேயாவது போய் தனியா நம்ம 2 பேரும் பேசலாம். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியா பேசலாம் காயத்ரி. என்ன காயத்ரி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியா காயத்ரி? காயத்ரி, சின்னதா ஒரு ஸ்மைல் இல்ல ஒரு வரி ஒரு வார்த்தை ஏதாவது பேசு காயத்ரி. காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி. காயத்ரி 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 ப்ளீஸ். காயத்ரி காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி. காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி. காயத்ரி ஏய், வளர்ந்து எருமாடு கணக்கா இருக்கிற உனக்கு இந்த வயசுல காதல் கேக்குதா? பாவம் அந்த பொண்ணு அப்பாவையே வேலைக்கு போயிட்டு இருக்க, அதை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டி முட்டி தண்டா அறிவு வரும். பேத்துரு ராஸ்கல், அவ நான் கட்டிக்க போற பொண்ணு. அத போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லு. சார் சார் வாடா. சார் சார் இதுதான் சார் நடந்தது. ஐயோ யோ, இவர் யாருன்னு தெரியுமா? ஓகே சார், ஈக்கா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு நம்பி ஏமாந்துடாதீங்க சார். என் கண்ணால பார்த்துதான் சார் கையோட இழுத்துட்டு வந்திருக்கேன். சும்மா அறியா சார், நீங்க போங்க. சார் சார் சொன்னா கேளுங்க சார், விட்டுறாதீங்க சார். துரை, இவரை எங்க எல்லாருக்கும் தெரியும், பூரணியோட அண்ணன். தப்பு பண்றவரே கிடையாது. இதெல்லாம் நியாயமே இல்லை இன்ஸ்பெக்டர் சார். அந்த ஆளு ஒரு 10 தப்புக்காரமாவது போட்டு போக சொல்லுங்க. கொன்னுடுவேன் ராஸ்கல். சார், நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கான்ஸ்டபிள் இப்பதான் புதுசா டியூட்டியில சேர்ந்திருக்காரு. அதனால தான் நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காரு. சார் நீதி செத்துடுச்சு சார். இப்படி அநியாயமா ஒரு அக்யூஸ்ட வெளியில போக விட்டீங்களா சார்? இதெல்லாம் நல்லாவே இல்ல சார். பெருசு, அவனை கொஞ்சம் கவனிங்க. நீங்க வாங்க சார். அவனே சார் சார் உண்மையா தானே சார் சொன்னேன். வாங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், ஒருவேளை நான் உங்களுக்கு தெரியாதவனா இருந்தா என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க? இன்னைக்கு ஈவ்டீசிங்க்கு தண்டனை ஸ்டேஷனை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணணும். ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கெல்லாம் நரகத்துல என்ன கொப்புறதான், நோ டவுட்.
அப்பா என்னப்பா நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? விடுப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா என்ன? ஏதோ திங்கிற சோத்துக்கு நாமளும் அம்மாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கிறோங்கிற திருப்தி கிடைக்குது இல்லையா? அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொல்லுப்பா, அப்பா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அப்படி இல்ல, சொன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்களோன்னு ஒரு எப்படியும் சொல்லணும்னு முடிவோடு வந்துட்டேன். சொல்ல வந்த விஷயத்த சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு போட. எனக்கு 1008 வேலை அது இருக்கு. வந்துமா மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, மாமா ஏதோ வளர்மதிக்கு 4-5 இடத்துல வரன் பார்த்து வச்சிருக்கிறதா அத்தை என் காதை கடிச்சாங்கம்மா. சங்கடம்தா, உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உங்க அம்மாவுக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. 1000 தான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வயசாகிட்டே வருது இல்லையா? பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற கவலையும் அக்கறையும் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? நாம தான் பக்குவமா எடுத்து சொல்லி சமாதானப்படுத்தணும். எனக்கு அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியலப்பா. ஏன்னா அந்த வீட்ல அவருக்கு வாய்ஸே இல்ல. அந்த அம்மா தான் பேசுறாங்க. அதுவும் வெட்டு 1 துண்டு 2ன்னு கிச்சனுக்குள்ள இருந்தே பேசுறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுப்பா. ஏதாச்சும் ஒரு தேதியை சொல்லு, இல்ல எந்த மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலாம்னு தீர்மானமா சொல்லுங்கறாங்கப்பா. அதான் உங்களை கேட்காம நான் என்னப்பா சொல்றது? என்கிட்ட கேக்குறதுல என்னடா லாபம்? இத பாரு முருகா, உன் அத்தை பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது உன் அப்பாவும் அத்தையும் எடுத்த முடிவு. அத நான் இல்லன்னு சொல்லல. இப்போ உன் மாமா இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை பண்றாருன்னா அதை சரி பண்ண வேண்டியது நான் இல்லடா, உன் அத்தை தான். இப்படி சொல்லிட்டா எப்படிமா? ஆக்சுவலா வளர் பண்றது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு லெவலுக்கு மேல அவளாலையும் சரி அத்தையாலையும் சரி அவங்களால திருப்பி பேச முடியலமா. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதானப்பா. பூரணிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நாம வருத்தப்படுற மாதிரி காயத்ரிக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவங்க வீட்டுல கவலைப்படுறாங்க. அது தப்புன்னு நாம எப்படிப்பா சொல்ல முடியும்? இத பாரு விநாயகம், நம்ம நிலைமை என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா பொண்ணு பார்க்க போனப்பவே எல்லாம் பேசுனது தானே. பூரணி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியும். ஏதோ தரகர் ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாரு, போய் பார்த்தோம். பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நீ சொன்ன, உன்னை பிடிச்சிருக்குன்னு அவங்களும் சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே. ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு உன் கல்யாணத்தை பத்தி எப்படிப்பா யோசிக்க முடியும்? ஊர்ல ஏற்கனவே 4 பேர் 4 விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னா உன் தங்கச்சிக்கு யாருப்பா பொறுப்பு? இப்படி கேட்டா எப்படிமா? நான் ஒன்னும் கல்யாணத்துக்கு அலையில. முதல்ல அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், எல்லாமே எனக்கு தெரியுமா. அதுக்காக வளர்மதியை மறந்துட்டு இன்னொருத்திக்கு தாலி கட்ட என்னால முடியாதுமா. மாமா ஒருவேளை பிரச்சனை பண்ணாருன்னா அவர் ஆஃப் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு உங்களை கேட்டா. அம்மாவா அம்மா அம்மா அவரை போய் நான் ஆஃப் பண்ணணுமா? அம்மா அது என் வேலை இல்ல வேல்முருகா. 10 வருஷமா உங்க அக்காவுக்கு பார்க்காத வரன் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. இது வரைக்கும் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலங்கிறது எங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல, உங்களுக்கு தான் அவமானம். என்னமோ பேசுறீங்க? அண்ணன் தம்பிகளா லட்சணமா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு என்னமோ மாமா பொண்ணு மூலையில உட்காந்து அழுவுறா, அத்தைக்காரி மூக்க சிந்துறான்னு சொன்னா என்னடா அர்த்தம்? வளர்மதி நல்ல பொண்ணு தாண்டா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல 2 கல்யாணம் காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு யோசிக்கிறாருன்னா அவர்கிட்ட என்னால பேசிட்டு இருக்க முடியாதுடா. உன்னை யாரோ போய் கெஞ்சிட்டு சொன்னது? ஏமா ஒரு பிரச்சனை சொன்னா அது தூக்கி போட்டு சமாதி கட்டினா சரியாயிடுமா? நமக்கு நம்ம அக்கா கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் முக்கியமா. நிறுத்துறா. நம்ம வீட்டு பொண்ணை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, அடுத்த வீட்டு பொண்ணை பத்தி அண்ணன் தம்பி 2 பேரும் வக்காலத்து வாங்கிட்டு வர்றீங்க. தப்பா பேசாதீப்பா. நானும் இது வரைக்கும் பூரணிக்கு எத்தனை மாப்பிள்ளை பார்த்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எதுவுமே நடக்கலைன்னா அது நம்ம தலையெழுத்து. அதுக்காக எங்களுக்கு அக்கறை இல்ல, ஈடுபாடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? எது எப்ப நடக்குமோ அப்பதான் நடக்கும். அத பத்தி எல்லாம் யாரும் எதுவும் பேசல விநாயகம். நடக்கும் போது நடக்குங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எதுவும் தப்பா நடந்துட கூடாதுன்னு தானே சொல்றோம். பொண்ணை பெத்த எல்லாருக்கும் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்னு கவலை இருக்கதா செய்யும். சம்பந்தப்பட்ட ஒருத்தங்கிறதுனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மத்தபடி நான் கல்யாணத்துக்கு ஒண்ணு அலைஞ்சுக்கிட்டு இல்ல. ஏய், நீ அலையறியா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லடா. அக்கா இருக்கிறப்போ உன் கல்யாணத்தை பத்தியோ மாமன் பொண்ணு கல்யாணத்தை பத்தியோ பேசுறது பெரிய தப்புடா. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, அருவருப்பா இல்ல? எப்படிடா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணனும் தம்பி பேசி வச்சுட்டு வந்து எங்களை கார்னர் பண்ண பாக்குறீங்களா? அப்பா எங்க வாய ஈஸியா அடிச்சிடலாம்ப்பா. எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. ஒரு ப்ராப்ளத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா இது வீடா இல்ல சர்வாதிகாரி கோட்டையா? கோட்டை தான்டா, கோட்டை தான். பூரணிக்கு கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா அவ போற வரைக்கும் உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி நாங்க யோசிக்கவே மாட்டோம். போதுமா? டேய், உனக்கு உன் மாமா பொண்ணு அவனுக்கு அந்த பொண்ணு பேசி வச்சது வாஸ்தவம் தான்டா. ஆனா நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காம அந்த பொண்ணுகளை பத்தி கவலைப்படுறதுக்கு நாங்க தயாரா இல்லடா. ரொம்ப சுயநலமா பேசுறாமா நீ. டேய், அப்படியே எடுத்துட்டு போடுடா.
இதுதான் சுயநலனா? என்னால அப்படிதான் இருக்க முடியும். இதோ பாருங்கடா, பூரணிக்கு ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்புற வரைக்கும் இந்த வீட்டுல வேற கல்யாணத்தை பத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு பார்த்து வச்ச பொண்ணுங்க பார்த்ததுதான். அது வரைக்கும் அவங்க காத்திருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இல்லையா, அவங்களுக்கு அவசரம்னா அவங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும். அதை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு, இதனால நம்ம வாழ்க்கை ஏதாவது பிரச்சனையாகுமோன்னு நினைச்சு பூரணிக்கு முன்னாடி நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சது, அப்புறம் உங்க அம்மாவும் நானும் உயிரோடயே இருக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கங்க. என்னக்கா இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு செம்ம ஃப்ரீயா இருக்க போல இருக்கு. ஃப்ரீயா ஆக்கிக்கிட்டேன்டா. பாரு எப்படி இருக்கு இந்த கோலம். ரொம்ப நல்லா இருக்கா. நீ கை வச்சு எதுக்கா நல்லா இல்லாம போயிருக்கு. இப்ப கூட 1 ஹவருக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏதோ பொடி தோசையா. நீ உன் மெஸ்ல போற தோசைக்கு கால் தூசு கூட பெறாதுக்கா. உனக்கு உங்க அக்கா பைத்தியம், அதனால அக்கா எது செஞ்சாலும் உனக்கு பிடிக்கும். உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஏத்துக்க மாட்டேன். சரி அதை விடு, வேலையெல்லாம் எப்படி போகுது? கொஞ்ச நாள் தானக்கா இருக்கு. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா, இந்த உலகத்தை சுருக்குனதுல இன்டர்நெட்டுக்கு அடுத்தது இந்த ரியல் எஸ்டேட் தான்க்கா 2வது இடம். எப்படி? இப்பதான் விழுப்புரத்தையே சென்னைக்கு மிக அருகில்றாங்களே, காட்டாங்குளத்தூரே சென்னைன்னு சொல்றாங்க. யாரு கேக்குறா? விட்டா சென்னைக்கு மிக அருகில் 2.5 மணி நேர தூரத்தில் சிங்கப்பூரில் ஆடு போட்டாலும் போட்டுருவாங்க. அப்புறம் குட்டியா பிராக்கெட்ல ஒரு ஸ்டாரை வச்சு விமான பயணத்தில் போட்டுருவாங்க. அது என்னவோ உண்மைதான்டா. எங்க கம்பெனில இப்ப புதுசா ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்கக்கா. அந்த இடம் என்னடானா மருவத்தூர்ல இருக்கு. அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு 45 நிமிஷமா. ஃபிளைட்ல வந்தா கூட முடியவே முடியாதுக்கா. கூசாம அள்ளி விடுறாங்க. சொல்லிக்க வேண்டியது தானே, பிசினஸ் ஆகணும்ல. எப்படியோக்கா ஒரு வேலை கிடைச்சி செட்டில் ஆயிட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குக்கா. மாச சம்பளத்துல உனக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து தரணும்க்கா. என்ன கலர் வேணும்னு சொல்லு. நீ இப்படி சொன்னதே எனக்கு போதும்டா. ஏய், அம்மாக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுறா. பாவம் தெரியுமா, தானாவும் எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. என்ன வேணும்னு கேட்கவும் தெரியாது. இப்படியே பல வருஷத்தை ஓட்டிட்டாங்க. அட நீ வேற எதை கேட்டாலும் வேணான்னு வாங்க. தேவையா எனக்கு? முதல்ல உனக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சி கட்டி வச்சாதான் அம்மா தெரியும். அது வரைக்கும் என்ன கேட்டாலும் வேணா வேணான்னு கடுப்படிச்சுட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த வீட்டுக்கு பாரமாயிட்டே வரல ஐயப்பா. எனக்கே அதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குடா. அட பாரமும் இல்ல ஒரு புண்ணாக்கும் இல்ல. நீ எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற? இல்லடா, காலையில வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ணனும் சரி முருகனும் சரி மனசுல இருக்கிறத பளிச்சுன்னு பேசக்கூட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க சொல்றத ஒத்துக்கணும்னு கூட இல்ல. அப்பா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. என்னக்கா சொல்ற? அண்ணன் ஏதாச்சும் பிரச்சனை பண்றாரா? காயத்ரி வீட்ல கல்யாணத்துக்கு நெருக்கடி தராங்க போல இருக்கு. அதுதான் அண்ணன் அப்பா கிட்ட சொன்னாரு. இஷ்டம் இல்லைன்னா வேற எவனையாச்சும் பாத்துட்டு போட்டுன்னு சொல்றாரு. அது எப்படிடா முடியும்? லவ் பண்ணலனாலும் மனசுல அந்த பொண்ணு நினைச்சதுக்கு அப்புறம் அண்ணனால எப்படி அந்த பொண்ணை மறந்துட்டு இருக்க முடியும்? இப்ப அந்த பொண்ணையே எடுத்துக்கோ. நினைச்சு மனசை மாத்திக்கிறதுக்கு மனசு என்ன சாரியா சுடிதாரா? அப்பாக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுடா. அக்கா புரியாம இருக்காதுக்கா. ஆனா வீட்டுல உனக்கு கல்யாணம் நடக்காம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கக்கா. அது மட்டும் இல்லாம அதுவே உனக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆயிடுமோன்னு நினைக்கிறாருக்கா. முருகனுக்கும் இதே பிரச்சனை. வளர்மதி அவனை துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. மாமா என்னடானா பாக்கெட்லயே தாலிய ரெடியா வச்சுக்கிட்டு எப்ப கட்ட போறேன்னு பாக்குறப்பல 2 பேரும் இத அப்பா கிட்ட சொல்றதுக்கு எப்படி தவிச்சாங்க தெரியுமா? எனக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்ததுடா. எனக்கு என்னமோ அது சரியா படலக்கா.
அவங்க கல்யாணத்துல காட்டுற அக்கறைய உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுல காட்டினா வீட்டுக்கு நல்லதுக்கா. அவங்களை தப்பு சொல்லாதா ஐயப்பா. அண்ணன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எனக்கு என்னைக்கு நடக்கணும்னு இருக்கும் அப்பதானே நடக்கும். எனக்காக அவங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுடா. யோசிச்சு பாரு, இப்பவே அண்ணனுக்கு 32 வயசு ஆயிடுச்சு. காயத்ரிக்கு இப்ப ஏன் வயசு ஆகுது. அவரையும் யோசிப்பாரு, அவளையும் யோசிப்பால. சரிக்கா, நம்ம வீட்டுல ஒரு சிக்கல் இருக்குன்னா அதுக்கு அனுசரிச்சு போறதுதான் நல்லது. நான் பேசினா யாரும் மதிக்க மாட்டாங்களேன்னு பாக்குறேன். இல்லனா நானே அண்ணன் கிட்ட கேட்டுருவேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. அப்படி எதுவும் கேட்டுறாத, புரியுதா? கடுப்பா இருக்கா? ஊரு ஃபுல்லா சுத்துறாங்க, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க துப்புல பாத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாதடா. யார் கண்டாங்க? நீ தலை எடுத்தாதான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு ஜாதகத்துல இருக்கோ என்னவோ. அப்படிதான் இருக்குண்ணா, நான் பாக்குறேன்க்கா. அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல தெரியுமா? பூரணி, உல்டா சீக்கிரங்க வாயேன். என்ன உல்டா இந்த நேரத்துல? பூரணி, அன்னைக்கு பார்த்தான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்த மெஸ்ஸுக்கு வந்தான்ல, ஆமா. அந்த பைத்தியக்காரன் விஷத்தை குடிச்சிட்டான் பூரணி. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? இன்னும் சீரியஸ் தான் டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்சம் கிளம்பி கூட வாயேன். சரி வா போலாம். ஏய் ஐயப்பா, அப்பா கிட்ட நான் டெய்ஸியை பார்க்க போறேன்னு சொல்லிடு. கதவை தாப்பால் போடாத, சும்மா வெறுமனே சாத்திட்டு நீ போய் படுத்துக்கோ. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்டா. நான் வேணா கூட வரேன்க்கா. வேணாண்டா, ஏதாவது தேவையா இருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அம்மாவை மட்டும் நீ கொஞ்சம் சமாளிச்சுக்கூடா. சரிக்கா, வரேன். நான் உல்டான லவ் ஃபெயிலியர் கேஸா? டேய், நீ சின்ன பையன், லவ் பத்திலாம் பேசக்கூடாது. உள்ள போ, போடா. வாவுல்டா, எப்பரா இருக்கா? இப்பதான் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏய், சாவ கூட தெரியல, உனக்குலாம் எங்கடா இல்ல வச்சி. டேய், அவனை அடிக்காதடா. நடந்தது கேட்டா ரொம்ப பேஜாராயிடுவேன். என்ன? இவன் காதல்ல தோத்து சாக போகல. அந்த பொண்ணோட அப்பா இவனை ஆளை வச்சு அடிச்சு வாயில விஷத்தை ஊத்தி கொல்ல பாத்துருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நானும் லக்ஷ்மண லவ் பண்ற விஷயம் அவங்க அப்பாவுக்கு எப்படி யார் மூலமா தெரிஞ்சதுன்னு தெரியல. உல்டா, அன்னைக்கு மெஸ்ஸுக்கு வந்து உன்னை பார்த்தப்ப அந்த பேசி மேல டவுட்டா இருக்கு. என்ன ஒரு மாதிரி பாக்குறான்னு சொன்னல. லக்ஷ்மண அவனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுதான் என்ன அவர் கவனிச்சிருக்காரு. முந்தானத்து கம்பெனில நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு. முடிச்சுட்டு 2 மணிக்கு வெளில வந்தப்ப 4-5 பேர் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. வழக்கம் போல வடபள்ளி பஸ் ஸ்டாப்ல இறங்கி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சிக்னல்ல வச்சு தூக்கிட்டாங்கடா. கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு போனாங்க. எந்த இடம்னு தெரியல. போட்டு அடின்னு எப்படி அடிச்சாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன்னு நினைச்சேன்டா. மயங்கி விழுந்த நேரம் வாயில ஏதோ ஊத்துற மாதிரி தெரிஞ்சிச்சு. கண்ணு முழிச்சு பாக்குறப்ப இங்க கிடக்குறேன்டா. தற்செயலா நைட் ஷோ போயிருந்த உள்டா, படம் விட்டு திரும்பி வர வழியில ரோட்ல எவனோ தண்ணியை போட்டு விழுந்து கிடக்குறான்னு வண்டி நிறுத்தி பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவன் தான் குடிக்கவே மாட்டானே, இவன் எப்படி விழுந்து கிடக்குறான்னு புடிச்சு விழுக்கனா வாயெல்லாம் நுரையா தள்ளிட்டு இருந்தது. அப்படியே அலறி போயிட்டேன்னு. பூரணி, எவனும் நம்ம ஏரியா ஏசி பொண்ணும் 2 வருஷமா லவ் பண்றாங்க. எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு பூரணி. அவன் அப்பா தான் வில்லனா வந்து சேர்ந்திருக்கான். அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணா? ஆமாக்கா. ஆனா லக்ஷ்மணா அவங்க அப்பாவை பத்தி பேசுறப்பெல்லாம் ரொம்ப நல்ல விதமா தான் பேசுவா. சீக்கிரமா எங்க லவ் மேட்ரை அவங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்றேன்னு சொல்லிட்டு இருப்பா. சரி, அதை விட. உல்டா, இப்ப இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது, இன்ஃபார்ம் பண்ணல. நல்லது, சொல்ல வேண்டாம். ஏங்கா? எதுக்குடா அவகிட்ட சொல்லி அவளை பயமுறுத்தணும்? அதான் பொழைச்சிட்டான்ல, விடு. என்ன விளையாடுறியா? அவன் அப்பா அவனை சாவடிக்க பாத்திருக்கான், அப்படியே விட்டுட்டு போயிடலான்றியா? என்ன பண்ண போற? போய் சண்டை போட போறியா? உன்னை உள்ள வச்சு உதப்பாரு. தேவையா இதெல்லாம்? நமக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல யோசி. பார்த்தா முதல்ல அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காளா? ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்கக்கா. கல்யாணத்தை பத்தி இது வரைக்கும் பெருசா பேசினது இல்ல, யோசிச்சது கூட இல்ல. அது ஒரு பிரச்சனையாகாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? பூரணி, அவனுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. இவனை பத்தி உங்கள்கிட்ட முழுசா சொல்லவே இல்லை. அவங்க அப்பா அம்மாலாம் சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. அவன் தனியாக தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கான். கொத்தவாச்சாவடியில் மூட்டை தூக்கி அவனாவே அவன் படிப்பை முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு லாயர் வீட்டில் எடுபடி வேலை செஞ்சு காலேஜில் சீட் வாங்கி அதுக்கப்புறம் தான் டிகிரியை முடிச்சிருக்கான். வருஷத்துல ஆனி ஆடி மாசத்துல மட்டும் பட்டினி கிடப்பாங்கா. மத்த 10 மாசமும் ஒழுங்கா ஒருவேளை சோறு மட்டும் திம்பான். அவன் சொல்றது புரியல. அவன் படிக்கிற காலத்துல கல்யாண மண்டபத்துல கும்பலோட கும்பலா போய் சாப்பிட்டு தான் அவன் படிப்பையை முடிச்சிருக்கான். ஆடி ஆவணியில தான் கல்யாணமே நடக்காது இல்ல.
அந்த நேரம்லாம் பட்னி தான். எனக்கு அப்பெல்லாம் வேற வழி இல்லக்கா. வேலைக்கு போய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் கை காசு போட்டு இட்லி வாங்கி சாப்பிட்டேன். சரி, இப்ப என்ன சம்பாதிக்கிற? மாமண்டூர்ல ஒரு வாட்டர் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கக்கா. மாசம் 20,000 ரூபா வருது. டெய்லி கம்பெனி வண்டி வந்து கூட்டிட்டு போயிடும். சனி ஞாயிறு லீவு. கரஸ்பாண்டன்ஸ்ல MBA படிச்சிட்டு இருக்கக்கா. வாவ், அப்புறம் என்ன பார்த்தா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதானே? அவன் படிக்கிற பையன் பூரணி, என்ன மாதிரி நினைச்சியா? இவனை கட்டிக்க அந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அப்பங்காரன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இவன் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சா திரும்ப வந்து ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு அவர் வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிட்டா? அதுக்குள்ளயா? எப்படி சொல்ற? பண்றோம். நீ கவலைப்படாத பார்த்தா. நீ ஆசைப்பட்ட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்ப. அதுக்கு நான் பொறுப்பு.